கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாறும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களின் கவியினால் நம் தாய் தமிழை வணங்கி விழுதுகள் அறிவே ஆற்றல் 263வது புத்தக கருத்து பகிர்வில் இணைந்துள்ள அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நான் தங்களிடையே பகிர இருக்கின்ற புத்தகம் கடவுள் கற்ற பாடம், பிரெஞ்சு சிறுகதைகளின் தொகுப்பு. தமிழில் பேராசிரியர் சு. ஆ. வெங்கட சுப்புராய நாயகர் மொழிபெயர்த்துள்ளார். இவர் பிரெஞ்சு பேராசிரியராக பணிபுரிகின்றார். புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்டவர். தமிழில் இருந்து பிரெஞ்சு மொழிக்கும் பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழுக்கும் மொழிபெயர்த்து வருகின்றார். கலகம் செய்யும் இடது கை, அப்பாவின் துப்பாக்கி என 2 மொழிபெயர்ப்பு நூல்களும் ஏற்கனவே அவரது மொழிபெயர்ப்பில் வெளிவந்துள்ளன. இவரது மொழிபெயர்ப்பில் நற்றிணை பதிப்பகத்தின் வெளியீடாக ஆகஸ்ட் 2015ஆம் ஆண்டில் வெளிவந்ததுதான் இந்த கடவுள் கற்ற பாடம் அப்படிங்கிற நூல். மொத்த பக்கங்கள் 111, விலை ரூபாய் 90. 7ஆம் ஆண்டு ஆரணி புத்தக திருவிழாவில் வாங்கிய புத்தகம் இது. இத்தொகுப்பில் மொத்தம் 11 கதைகள் உள்ளன. மிக புகழ்பெற்ற 10 பிரெஞ்சு எழுத்தாளர்களோட சிறு கதைகளை கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கதையுமே மிக சிறப்பாக இருந்ததுன்னே சொல்லலாம். இத்தொகுப்போட முதல் எழுத்தாளரா ஆண்ட்ரி த்ரோயா அவருடைய புத்தகத்தை தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஆண்ட்ரி த்ரோயா 1911ஆம் ஆண்டில் பிறந்திருக்கிறாரு. இவரோட முதல் புதினமே இலக்கிய பரிசினை பெற்றிருக்குது. அந்த புத்தகம் பேர் என்னன்னா லீ கெஸ்டே டி ஈவ்னிங். அதுதான். அடுத்தது 1964ஆம் ஆண்டுல வெளிவந்த லீ மில்லேனியம் அப்படிங்கிற அந்த தொகுப்புல உள்ள லீ மெலினியர் கிளையண்ட் அப்படிங்கிற அந்த பிரெஞ்சு கதையோட தமிழாக்கம் தான் நம்ம தமிழ்ல எங்கள் சிறந்த வாடிக்கையாளருக்கு அப்படிங்கிற கதையா கொடுத்திருக்காங்க. இந்த கதை என்ன அப்படின்னா, எத்தர்ப் தம்பதிகள். அந்த தம்பதிகள் பேர் எத்தர்ப். அதாவது பொதுவா நம்ம மற்ற மொழி கதைகள் எல்லாமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்னே சேர்த்து தானே சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால தமிழ்ல ஒரு மொழி பெயர்த்திருக்கும் போது எத்தர்ப் தம்பதிகள் அப்படின்னே சொல்றாங்க. இவங்க என்ன கடை வச்சிருக்காங்கன்னா, மலர் வளையங்கள் விற்கிற கடை. அந்த கடையும் பாத்தீங்கன்னா அந்த பணக்காரர்களோட கல்லறைகள் இருக்கிற அந்த பக்கத்திலேயே இருக்கிறதுனால நல்ல வியாபாரம் அந்த கடையில நடந்துட்டு இருக்கு. அந்த ஒரு மலர் வளையத்தை அலங்கரிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் தேவையோ அது எல்லாமே அவங்க கடையில இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கடை. அதுல மிஸ்டர் எத்தர்ப் சற்று வலிமையானவர், குரல் ரொம்ப கனிவா இருக்கும். மிஸ்ஸஸ் எத்தர்ப் வலிமை குறைவானவங்க, ஆனா குரல் ரொம்ப நல்ல வலுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பதிகளுக்கு இடையேயான ஒரு சின்ன ஒரு நுணுக்கமான வித்தியாசமா இத சொல்றாங்க. இப்படி இருக்கிறதும் ஒரு வகையில பொருத்தம் தானே அப்படிங்கிற மாதிரி. அவங்க கடையில இவங்க உள்ள போய் அந்த பொருள் எல்லாம் எடுத்து கொடுக்கறது, சாயங்காலம் கடையை சாத்துறது, காலையில கடை திறக்கிறது, அந்த ஷட்டர் ஓபன் பண்றது, இதெல்லாம் அவர் மிஸ்டர் எத்தர்ப் பாத்துக்கிறாரு. அதுக்காக தான் ஒரு வலிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இவங்க கல்லால இருக்கிறாங்க. அந்த வர கஸ்டமரை ஹேண்டில் பண்றதுனால இவங்களுக்கு குரல் நல்ல வலிமையா இருக்கு அப்படிங்கிறது. இந்த மாதிரி மனமொத்த தம்பதிகளா அந்த கடையை நிர்வகிச்சுட்டு வராங்க. அப்படி ஒரு நாள் அந்த கடையை நடத்திட்டு இருக்கும்போது ஒரு வாடிக்கையாளர் வராரு. அந்த கடையில இருக்கக்கூடிய அத்தனை மலர் வளையத்தையும் விலைக்கு கேட்கிறாரு. எல்லா மலர் வளையமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது இவரு தப்பா கேக்குறாரா இல்ல நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னுட்டு மறுபடியும் கேக்குறாங்க. என்னது அப்படின்னு சொன்னா, எல்லா மலர் வளையமுமே வேணும், எல்லா மலர் வளையத்திலயுமே என் இனிய அப்பாவிற்கு, என் இனிய அண்ணனுக்கு, என் இனிய தம்பிக்கு, என் இனிய சித்தப்பா, என் இனிய பெரியப்பா, இப்படி போடுங்க. அந்த உறவினர்கள் பேரெல்லாம் வர மாதிரி அந்த மலர் வளையங்களை வாங்குங்க, அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களால நம்பவே முடியல. மிஸ்ஸஸ் எத்தர்ப்கால நம்பவே முடியாம அவங்க வீட்டுக்காரரை உடனே சத்தமா கூப்பிடுறாங்க. இங்க வாங்க விக்டோர், இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த மாதிரி கேக்குறாங்க, எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் எடுத்து காட்டுறாங்க.
இவங்க எதுக்கு இவ்ளோ வாங்குறீங்க? ஏன் அப்படிலாம் சொன்னா, அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. எனக்கு தேவை மலர் வளையங்கள். உங்களுக்கு எவ்ளோ பில்லோ அத நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி ஓகே நமக்கு வியாபாரம் ஆனா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எல்லாத்தையும் குடுத்துடுறாங்க. எல்லாம் முடிஞ்சிருது. அவர் சொன்ன மாதிரியே ஒரே செக்ல அந்த அமௌண்ட் மொத்தத்தையும் குடுத்துடுறாரு. இது முடிஞ்சிருச்சு. ஆனா மிஸ்ஸஸ் எத்தர்ப்புக்கு மட்டும் மைண்ட்ல ஏதோ ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் இவரு வந்து மொத்த மலர் வளையத்தையும் வாங்கிட்டாங்க? எதனால இவரு வாங்குனாரு? என்ன பிரச்சனையா இருக்கும்? இல்ல வேற ஏதாவதா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலேஷன் சிமோன் அப்படிங்கிறவரு போலீஸா இருக்கிறாரு. அவர வர சொல்லி இத பத்தி பேசுறாங்க. டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த மாரி இன்னைக்கு எங்க கடைக்கு ஒருத்தர் வந்தாரு. மொத்தத்தையும் வாங்குனாரு. எனக்கு ஏதாவது சந்தேகமா இருக்கு. என்ன ஒருவேள அவரு ஏதாவது ஒரு கொலைக்காரனா இருப்பாரோ? எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டாரோ? இல்ல அவங்க ஃபேமிலில ஏதாவது விபத்து ஏதாவது நடந்துருச்சா? அ எப்படின்னா, இவ்ளோ ஒரு பெரிய விபத்து நடந்திருந்தா பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கும் இல்லையா? நமக்கு எதுவுமே தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரியுமா? அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ கேட்குறாங்க. அவரு ரொம்ப கூலா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது நார்மலான ஒரு விஷயம் தானே. இதுக்கு ஏன் நீங்க இவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? நெறைய மலர் வளையம் வாங்குறதுனால ஒருத்தர நம்ம குற்றவாளின்லாம் சொல்ல முடியாதே! அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போறாரு. ஆனா இவங்களுக்கு மிஸ்ஸஸ் எத்தர்ப்க்கு வந்து அந்த வந்து அவரு வாங்கிட்டு போன அந்த நாள்ல இருந்து அவங்களுக்கு கவனம் வேற எங்கேயுமே இல்ல. இவர பத்தியே தான் நெனச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி நெனச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் எதிர்பாராம அவர வந்து அந்த ஒரு கடத்தெருவுல சந்திக்கிறாங்க. உடனே இவங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு அபார துணிச்சல் வருது மிஸ்ஸஸ் எத்தர்ப்புக்கு. நம்ம வீட்டுக்காரரும் சரி கிடையாது. நம்ம ஒரு விஷயம் சொன்னா அவர் பெருசா கேர் எடுத்துக்கல. போலீஸ்காரர்கிட்ட சொன்னோம். அவரும் இத ஒரு பெருசா கேர் எடுத்துக்கல. அதனால இந்த விஷயத்த நாமளே சாதிச்சதா இருக்கட்டும். நாமளே ஒரு குற்றவாளிய புடிச்சதா இருக்கட்டும். அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப துணிச்சலோட அப்படியே அந்த வரவழைச்ச துணிச்சலோட அவங்க போறாங்க. போய் அவர டக்குன்னு வழிமறிக்கிறாங்க. வழிமறிச்சுட்டு மிரட்டுறாங்க. "நீ யாரு? உன் பேர் என்ன?" அப்படிலாம் சொன்னோனே இவங்களுக்கு அவருக்கு ஒண்ணுமே தெரியல. என்ன திடீர்னு நீங்க ஏன் வந்து என்ன கேட்கிறீங்க? யாரு நீங்க? அப்படிலாம் சொன்னோனே, "ஓ! உங்களுக்கு மறந்துருச்சா? மொத்த மலர் வளையங்கள்லாம் வாங்குனீங்கல்ல, அந்த கடைக்காரவங்க தான்" அப்படின்னு சொன்னோனே, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவரு வந்து அவர அறிமுகப்படுத்திக்கிறாரு. இந்த மாரி, "என் பேர் வந்து மொரீஸ் பல்லோத்தன். ஆ நான் தான் வாங்குனேன் உங்க கடையில" அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவரு சொல்றாரு ஒரு சம்பவம். என்ன அப்படின்னா, நான் வந்து தனிமையிலே இருக்கேன். எனக்கு குடும்பம்னு யாருமே கிடையாது. அதனால நான் வந்து தனிமையிலே இருக்கிறதுனால, அ கொஞ்ச நாளா எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தபோது, டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணுனபோது, உங்களுக்கு இதய நோய் இருக்கு. நீங்க இன்னும் அதிகபட்சமா ஒரு 6 மாசம் இல்லன்னா 1 வருஷம் தான் உயிரோட இருப்பீங்க. நீங்க அப்புறம் இறந்துருவீங்கன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அதனால தான் வந்து நான் வந்து இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அப்படின்னு அவங்க சொன்ன உடனே மிஸ்ஸஸ் எத்தர்ப்புக்கு வந்து அப்படியே ரொம்ப அப்படியே உடைஞ்சு போயிடுவாங்க. ச்சே! இவ்ளோ ஒரு நல்ல மனுஷன நம்ம இப்படி நெனச்சுட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரி வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயி, அவங்க வீட்டுக்காரர்கிட்ட அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்தி பேசி அப்புறம் அப்படியே அவங்க ஃப்ரெண்டா ஆறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிறது, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களால யூகிக்க முடியும்னு நான் நெனைக்கிறேன். அதுதான் நீங்க யூகிச்ச அந்த விஷயம் தான் நடந்து முடியுது. அதுதான் ஃபர்ஸ்ட் கத. இந்த கதை தான் ஃபர்ஸ்ட் கதைய ஆன்ட்ரி த்ரோயா எழுதியிருக்கிறாங்க. ஆ ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அப்படியே இப்ப நான் சொன்னது ரொம்ப நேரமா இருந்த மாரி இருந்தது. ஆனா இந்த கதை மொத்தமே ஒரு 2 1/2 பக்கம், அதிகபட்சமா ஒரு 3 பக்கத்துக்குள்ளரயே முடிஞ்சிருச்சு. ஆனா ரொம்ப சிறப்பான ஒரு கதைன்னே சொல்லலாம். அதே ஆன்ட்ரி த்ரோயாவோட 2வது கதை லெஸ் மெயின்ஸ் அப்படிங்கிறதோட தமிழாக்கம் கைகள். இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னா, உலகின் அழகான சாலைகள் சந்திக்கும் சான் சேலிசே சதுக்கம் அருகில் அமைந்திருக்கும் சிகை அலங்கார நிலையத்தில் 23 வயதில் வேலைக்கு சேர்ந்த பெண் லினேத். அதாவது ஒரு பியூட்டி பார்லர். அங்க வந்து இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மெனிக்யூர், பெடிக்யூர் அப்படின்லாம். அந்த மாதிரியான ஒரு வேலை செய்யறதுக்காக தன்னுடைய 23 வயசுல வேலைக்கு சேர்ந்தவங்க தான் அந்த லினேத். இப்ப அவங்களுக்கு வயசு 42. கிட்டத்தட்ட 19 வருஷமா அவங்க அந்த பியூட்டி பார்லர்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட மெயின் வேலையே வந்து அந்த கைகள பராமரிக்கிறது தான். அந்த மெனிக்யூர்ன்னு சொல்லக்கூடிய வேலை தான். நகங்கள வந்து ரொம்ப அழகா வெட்டி விட்டு, அது நல்லா அந்த இது வச்சு நெயில் கட்டர வச்சு நல்லா அழகா அந்த இதெல்லாம் வந்து மென்மையாக்கி,
நெயில் பாலிஷ் போட சொல்றவங்களுக்கு நெயில் பாலிஷ் போட்டு விடுறது. இல்ல வேணாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த சுடு தண்ணியில நல்லா கையெல்லாம் ஒத்தடம் குடுத்து அந்த மாரி அனுப்புறது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணா அவங்க வந்து இருக்கிறாங்க. ஆ அவங்களுக்கு வந்து அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமா தான் அவங்க அந்த வேலைக்கு வந்து சேர்றதுனால, அவங்க எப்பவுமே தனக்கான வாழ்க்கை துணை அப்படி அப்படிங்கிற மாரிலாம் பெருசா எந்த கனவும் இல்லாம இருக்கிறாங்க. ஆ இன்னொன்னு வந்து, அவங்க அங்க வேலைக்கு சேர்ந்ததுல இருந்தே, அ யாரையுமே அவங்க முகத்த வந்து அவங்க பார்த்ததே இல்ல. அவங்களுக்கு ஒரு ஆள் அப்படின்னாலே அவங்களுக்கு அவங்க கைகள் தான் அப்படிங்கிற மாரி தான் ஞாபகமாவே இருக்கும். அந்த ஒவ்வொரு நாளும் முடிச்சுட்டு ஒரு ஒரு கைய பத்தியும் அவங்க நெனச்சு பார்ப்பாங்க. இந்த கை இன்னைக்கு கரடு முரடா இருந்தது. இந்த கை இன்னைக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருந்தது. அந்த கைகளோட அமைப்ப வச்சே அவங்க வந்து இவங்க நல்லா வேலை செய்றவங்க, இவங்க நல்லா ரொம்ப இதுவா இருப்பாங்க. ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கிறவங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து முகம் அப்படிங்கிறது கைகளா தான் இருக்குது. அப்ப நம்ம நான் உணர்ற, எனக்கு ஏற்ற கைகள் அப்படிங்கிற மாரி இதுவரைக்கும் இங்க எதுவுமே வரல. அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன மனக்குறை மட்டும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்படியே அவங்க காலம் போய்க்கிட்டே இருக்கும்போது, ஒரு நாள் அங்க ஒரு கஸ்டமர் வராங்க. அவங்க வந்து வெயிட் பண்றாங்க. அ யார் அங்க நல்ல கைகள்லாம் யாரு நல்லா கிளீன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோனே லினேட் பேர தான் சொல்றாங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வெயிட் பண்றீங்களா? இல்ல இன்னொரு ஆள்கிட்ட வெட்டிக்கிறீங்களான்னோனே, இல்ல இல்ல நான் அவங்கள்ட்டயே வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெயிட் பண்றாரு. அதுக்கப்புறமா இவங்க உள்ள போறாங்க. அந்த கஸ்டமர் போன உடனே இப்ப அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்தவர் போறாரு. போன உடனே இவங்க வந்து எல்லாமே என்ன அந்த திங்ஸ் என்னலாம் தேவையோ அந்த டவல், நெயில் கட்டர், அ அந்த பவுலு, காட்டன், தண்ணி இது மாரி எல்லாமே எடுத்துட்டு செட்டா எடுத்துட்டு போறாங்க. போயிட்டு அவங்களுக்கு பாக்குறாங்க. அவரு வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுட்டு கிளவுஸ்லாம் போட்டு மறைச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட அவங்க போய் உட்கார்ந்த உடனே அவரு அந்த கிளவுஸ்லாம் எடுக்கும்போது பார்த்தா, நகம் வந்து ரொம்ப நீளமா, ரொம்ப பெருசா இருக்குது. இவங்க இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு நீளமான நகங்களுடைய கைகள அவங்க பார்த்ததே கிடையாது. அப்ப என்ன பண்றாங்க, ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து அத பண்றாங்க. ஆனா நெயில் கட்டர் வந்து உடைஞ்சு உடைஞ்சு விழுந்துட்டே இருக்குது. ஏன்னா நகம் வந்து அவ்ளோ ஷார்ப்பா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க தடுமாறுறாங்க. அவங்களோட வேலையில என்னடா இது இவ்ளோ இதுவா இருக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இது தனக்கு விடப்பட்ட ஒரு சவால். இத நம்ம வந்து நல்லா செய்யணும். அப்படின்னு அடுத்து ஒரு 3 நெயில் கட்டருக்கு பிறகு 4வது நெயில் கட்டர்ல அவங்க ஓரளவுக்கு அந்த நெயில்ஸ் எல்லாம் கிளீன் பண்றாங்க. அப்ப அவரு வந்து ரொம்ப ஹாப்பியாகுறாரு. எனக்கு இந்த அளவுக்கு பொறுமையா யாருமே நகம் வெட்டி விட்டதே கிடையாது. நகம் கிளீன் பண்ணி விட்டதே கிடையாது. என் கைகள இப்படி பராமரிச்சதே கிடையாது. உங்க சர்வீஸ் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, டிப்ஸாவே அவ்ளோ நெறைய பணம் எடுத்து குடுக்குறாரு. அவங்க அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. இவ்ளோ பணம் யாருமே குடுத்ததே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு டிப்ஸாவும் குடுத்துட்டு, அங்க கடையில வந்து சர்விஸ் சார்ஜும் குடுத்துட்டு போறாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அடுத்து அடுத்து அவ்வளோதான். அடுத்தடுத்த நாள்ல அவங்க அந்த கஸ்டமர மறந்துட்டு, அவங்களோட வழக்கமான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு 3 நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இவங்க தெக்கிரேசி அப்படிங்கிற ஒருத்தருக்கு ஒரு கஸ்டமருக்கு இவங்க வொர்க் பண்ணிட்டே இருக்கும்போது, அந்த கதவு அந்த வழியா அந்த கதவு இடுக்கின் வழியா அந்த கஸ்டமர இவங்க பாத்துர்றாங்க. லினேட் பாத்துர்றாங்க. இப்பதானே ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இவரு வந்து வெட்டிட்டு போனாரு. மறுபடியும் வந்துட்டாரே! அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆன உடனே, அந்த தெக்கிரேசியோட கையில வந்து நெயில் கட்டர் பட்டுருது. ஒரே ஒரு ட்ராப் ரத்தம் வந்துருது. அப்ப அவரு வந்து திட்டுறாரு பயங்கரமா. கவனிச்சு வேலை செய்ய மாட்டீங்களா? அப்படின்னு சொன்னோனே, இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இத்தன வருஷ சர்வீஸ்ல நம்ம இப்படி நடந்துட்டதே இல்ல. ஏன் இன்னைக்கு நம்ம இவ்ளோ டிஸ்ட்ராக்ட் ஆனோம்? அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சொல்லிட்டு, அப்புறம் அந்த காட்டன் வச்சு அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சு விட்டுட்டு செய்றாங்க. அந்த ரிசப்ஷனிஸ்ட்ல வந்து கேட்குறாங்க, நீங்க யாருகிட்ட வெட்டிக்கணும்னா, அவரு வந்து இவங்க பேர தான் லினேட் பேர தான் சொல்றாரு. லினேட் கிட்ட தான் நான் வெட்டிக்கணும் அப்படின்னு சொன்னோனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவரும் வெயிட் பண்றாரு. அதுக்கப்புறம் இவரு வெட்டிட்டு போன பிறகு இவரு போறாரு. போனோனே இவர வந்து அறிமுகப்படுத்திக்கிறாரு. என் பேரு துய் பிரேய். ஒரு பெரிய பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு கிளவுஸ கழட்டுனா, 3 நாளுக்கு முன்னாடி எத்தன நீளமா அந்த நகங்கள் இருந்துச்சோ, அதே அளவு நீளம் இப்படி இருக்கு. அப்ப இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுது. எப்படி வந்து இப்படி இருக்க முடியும்? 3 நாளுக்குள்ளார நகம் இவ்ளோ வளருமா? அப்படின்னு சொன்னோனே, இவங்க வந்து கேட்குறாங்க, "நீங்க டாக்டர கன்சல்ட் பண்ண வேண்டியதானே?
இது ஏதாவது டிசீஸா இருக்க போகுது அப்படின்னு சொன்னோடனே, நான் பார்க்காத டாக்டர் இல்ல, செய்யாத ட்ரீட்மெண்ட் இல்ல, அவ்ளோ நிறைய நான் செலவு செஞ்சுட்டேன். ஆனா எல்லாருமே இது வந்து நார்மல் தான், நார்மல் தான் சொல்றாங்க. அதனாலதான் நான் இப்போ வந்து இங்க வர ஆரம்பிச்சிட்டேன். நான் பியூட்டி பார்லர்ல வந்து நகம் கிளீன் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். நீங்க ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணதுனால தான் நான் மறுபடியும் இங்கேயே தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அவருடைய கைகள் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் தடவை அனுபவம் இருக்கிறதுனால, இந்த முறை அவங்க நல்ல ஒரு ஷார்ப்பான நெயில் கட்டர் நல்லா எடுத்து, போன முறை லேட் ஆன மாரி ஆகாம, இந்த முறை சட்டுன்னே அவங்க வந்து முடிக்கிற மாரி ஒரு சூழலுக்கு வராங்க. அன்னைக்கு தான் அவங்க ஒரு வித்தியாசமான உணர்வ உணர்றாங்க. என்ன அப்டின்னா, அந்த அவருடைய அந்த கைகள தொடும்போது, இது நாள் வரைக்கும் இத்தன வருஷமா அவங்க ஏங்கிட்டு இருந்தாங்க இல்லையா? எனக்குன்னு ஒரு கை அப்டின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு உணர்வை இந்த கைகள் வந்து அவங்களுக்கு தருது. மனசுக்குள்ள நெனைக்கிறாங்க. ஆனா அத வந்து வெளிய சொல்லலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளயே வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதே ஒரு வாடிக்கையா ஆகுது. 3 நாளுக்கு ஒரு முறை, 3 நாளுக்கு ஒரு முறை அந்த துய்பிரை வராரு, வெட்டுறாரு, போறாரு, நெறைய டிப்ஸ் குடுக்குறாரு. இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு கஸ்டமர் வரது. அந்த கைகள் எனக்கான கைகள் அப்படிங்கிற அந்த உணர்வு இவங்களுக்கு இருக்கிறதுனால, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது, இவங்களுக்கு அந்த ஆசை அதிகமாயிக்கிட்டே இருக்கு. இவருகிட்ட கேட்கலாமா? வேணாமா? ப்ரப்போஸ் பண்ணலாமா? வேணாமா? அப்படிங்கிற யோசிச்சிட்டே இருக்கும்போது, அவர் கேட்கிறாரு ஒரு நாள். இந்த மாதிரி என்ன திருமணம் செய்துக்கிறீங்களா லினேத் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவங்களுக்கு அப்படியே செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்க மனசுக்குள்ள நினைச்ச ஒரு விஷயம் இல்லையா? அத அவரே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் இவர் பேரு துய்பிரேன்னு தெரியும். இவரு ட்ரெஸ்லாம் அப்படி பண்ணிட்டு வரதெல்லாம் பார்த்தா ஒரு நல்ல வசதியானவர் மாரி தான் தெரியுது. பணம், டிப்ஸ் எல்லாம் நெறைய குடுக்குறாரு. அப்ப பணத்துக்குலாம் எந்த குறைச்சலும் இல்ல. ஒரு சமூகத்துல ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துள்ள ஒரு மனிதர் அப்படிங்கிற எண்ணம் வருது. ஆனாலும் மேற்கொண்டு இவர பத்தி எந்த விவரங்களும் தெரியலையே அப்படின்னு இவங்க நினைக்கும்போதே, அத கரெக்ட்டா அவரு சொல்றாரு. அவங்க மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணுன மாதிரி. நான் ஒரு பெரிய தொழிலதிபர். நெறைய நகரங்கள்ல எனக்கான தொழில் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா இந்த நகம் வளர்ற இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் அந்த திருமணம்ங்கிறத பத்திலாம் நான் யோசிக்காமலே இருந்துட்டேன். எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. யோசிச்சு வைங்க. நான் அடுத்த 3 நாள் கழிச்சு வரும்போது, நீங்க உங்க சம்மதத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன இவங்களுக்கு வந்து 19 வருஷமா அந்த பணியில இருக்கிறாங்க. தனக்கான ஒரு கைன்னு தேடிட்டு இருந்து இப்பதான் கிடைச்சிருக்குங்கும்போது, கண்டிப்பா லினேத் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கதையோட இறுதியில ஒரு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் வரும். அது வந்து நீங்க அந்த கதை படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து இந்த கைகள் அப்படிங்கிற அந்த கதை. இதுவும் ஆண்ட்ரி த்ரோயாவோட ரொம்ப சிறப்பான கதை. இந்த 2 கதையுமே ஆண்ட்ரி த்ரோயா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஆங்கிள் எல்லாம் எப்படிலாம் ஒரு விஷயத்த வந்து யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில இது ரொம்ப சிறப்பான 2 கதைகள். இந்த ஆண்ட்ரி த்ரோயா வந்து கடந்த 2007ல நம்மை விட்டு மறைஞ்சிட்டாரு. ஆனாலும் அவரது எழுத்துக்கள் வழியா நம்ம கிட்ட வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த கதைகள் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது 3வது கதை. மிஷேல் லூயி அப்படிங்கிற பிரெஞ்சு எழுத்தாளர். 1939வது வருஷத்துல பிறந்தவர். பிரெஞ்சு ஆசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. 1960வது வருஷத்துல இருந்து ஸ்வீடன்ல தான் வசிச்சு வருகிறாரு. இவர் எழுதின லா மெயின் சர்ரை எப்புலே அப்படிங்கிற கதையோட தமிழாக்கம் தான் தோளின் மீது ஒரு கை. தோளின் அத நம்ம ஷோல்டர் அது மேல ஒரு கை. இந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு ஊழியர் தனது பணிக்காக ரொம்ப விரைவா செல்லணும் அப்படிங்கும்போது, தன்னோட ட்ரெயின் பிடிக்கணும். வேகமா பிடிச்சாதான் சரியான நேரத்திற்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, வேகமா கிளம்பி போய் அந்த ட்ரெயின பிடிக்கிறாரு. ட்ரெயின் பிடிச்சு தனக்கான சீட்டு நம்ம டெய்லியும் ரெகுலரா உட்காந்துட்டு போகும்போது நமக்குன்னு ஒரு சீட்டு அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி அவருக்கும் ஒரு சீட்டு அன்னைக்கு காலியா இருக்குது. உட்கார்றாரு. அந்த ஸ்டாப் வரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தூங்கிரலாம் அப்படின்னு தூங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி அவர் தூங்கும்போது, அவருக்கு ஒரு கனவு, பயங்கரமான கனவு வருது. கனவு அப்படிங்கிறது அவரு முழிக்கும்போது தான் அது நமக்கு கனவுன்னே தெரிய வரும். அந்த மாதிரி ஒரு ஒரு 2 லேயர் கதை மாதிரி. அப்படி அவர் வந்து நடந்து போய்க்கிட்டே இருக்கிறாரு. ஒரு சிக்னல்ல வந்து ஒரு கை அவர் தோள் மேல ஒரு கை வந்து அழுத்தமா படுது.
அப்போ அந்த கைய அழுத்தின உடனே யாரு நம்ம ஷோல்டர் இப்படி அழுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க ஒரு போலீஸ்காரர் நிக்கிறாரு. அப்ப அந்த போலீஸ்கார் கேக்குற ஒரு விஷயம், இவர் அப்படியே பயங்கர ஷாக் ஆயிட்டு முழிச்சு பாக்குறாரு. அதோட அந்த கனவு முடியுது அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த இந்த இடம், இந்த இத படிக்கும்போது நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே இத நம்ம நினைக்கிற கூடிய ஒரு சூழல் வரும். என்ன அப்படின்னா, நீங்க நடக்கிறதுக்கு லைசென்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு அந்த போலீஸ்காரர் கேட்பாரு. யோசிச்சு பாருங்களேன். இது எப்படி என்ன மாதிரியான ஒரு கரு. இத வந்து அவர் 1960லயே எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சா ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. இனி வர காலங்கள் ஒருவேளை இப்படித்தான் நமக்கு இருக்குமோ? ஏன்னா நம்ம வந்து பாக்குறோம். இந்த சென்னைலாம் பார்க்கும்போது தெரியும். அந்த ட்ரெயின், அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு மக்கள் அப்படி கூட்டம் கூட்டமா போய் அந்த ஒரு 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 நிமிஷம் 2 நிமிஷம் கேப்ல எல்லாம் ஓடி போய் ஏறுறதும், கொத்தா இறங்குறதும், அப்படி எங்க பார்த்தாலும் மனித தலைகளா இருக்கும். அந்த மாதிரி பரபரப்பா இயங்கிட்டு இருக்க ஒரு இடத்துல திடீர்னு ஒரு கை நம்ம மேல வந்து அழுந்தி, இங்க நடக்கிறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கா, இல்லைன்னா ஃபைன் எடுங்க அப்படின்னு கேக்குற ஒரு சூழல் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதோட இன்னைக்கு என்ன வந்து கேட்காம இருக்கலாம், நாளைக்கு என்ன கேட்காம இருக்கலாம், நாளான்னைக்கு என்ன கேட்காம இருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என் தோளின் மீது ஒரு கை இப்படி அழுந்தும் அப்படிங்கிறதோட அந்த கதை முடியுது. இதுல வந்து அந்த ஹீரோவுக்கு தனியா எந்த பேரும் கிடையாது, எதுவும் இல்ல. ஒரு ஊழியர், அவர் கனவு, அதன் வழியா அவர் சொல்ல வர அந்த ஒரு உண்மை அப்படிங்கிறதோட இந்த மிஷேல் லூயியோட இந்த 3வது கதை முடியுது. அடுத்தது வந்து 4வது கதை வந்து பெர்னார்ட் வெர்பர் 1961 செப்டம்பர் 18 பிரான்ஸ் துலூஸ் நகர்ல பிறந்தவர். பாமர மக்களும் எளிதில் புரிந்து ரசிக்கும்படி அறிவியல் புனை கதைகளை பெருமளவில் எழுதி புகழ் பெற்றவர். அறிவியல் புனைவு மட்டுமின்றி எதிர்காலவியல், தொன்மம், ஆன்மீகம், தத்துவம், உயிரியல் என பல்வேறு தளங்களையும் அவற்றின் அம்சங்களையும் அவருக்கே உரிய எளிய நடையில் கையாண்டிருப்பார். 35 மொழிகள்ல இவருடைய புத்தகங்கள் 1 கோடி பிரதிகளுக்கு மேல் விற்று சாதனை படைத்துள்ளன. இன்றும் கொண்டாடப்படுகிற முக்கியமான பிரெஞ்சு எழுத்தாளர்னா அது இந்த பெர்னார்ட் வெர்பர் தான். கடந்த 2002 வெளிவந்த எல் ஆர்பிரே டெஸ் பாசிபிள்ஸ் அப்படிங்கிற தொகுப்பில உள்ள எல் எக்கோல் டெஸ் ஜெனின்ஸ் டயக்ஸ் அப்படிங்கிற கதையோட தமிழாக்கம் தான் இந்த தொகுப்புக்கு தலைப்பாயி இருக்கிற கடவுள் கற்ற பாடம். இந்த கதை படிச்சோடனே வாவ், வாட் அ ஸ்டோரி, வாட் அ ரைட்டிங் அப்படிங்கிற மாதிரி அப்படி சிலாகிக்கிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான கதைன்னே சொல்லலாம். நம்ம புனிதமானது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க விஷயங்கள்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அடிச்சு தொச்சு காய போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அவ்வளோ ஒரு நல்ல கதைன்னே சொல்லலாம். ஒரு இளம் கடவுள் தன்னுடைய தொழிலை பற்றி சொல்வதும் அவருடன் பயிலுகிற மற்ற பயிற்சி கடவுள்கள் பற்றியும் விளக்குவதெல்லாம் வேற லெவல், அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி மக்களை படைப்பது, அவர்களை காப்பது மட்டுமல்ல கடவுளின் தொழில். இவ்வுலகின் முக்கியமான கட்டிடங்கள், ஒவ்வொரு மனித குழு பற்றியும் அந்த இளம் கடவுள் வந்து விளக்குறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த இளம் கடவுள்களுக்கெல்லாம் முன்னோடியா இருக்கிற அந்த முதல் கடவுள் இவர்களுக்கு ஒரு 10 கட்டளைகள் தந்திருக்கிறதா அந்த கதையில வரும். என்னென்ன கட்டளைகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கட்டளை, வாழ்க்கையை பேணி பாதுகாக்க வேண்டும். மற்றவர் அழிவை பற்றி யோசித்து அதற்கு பெரிய முக்கியத்துவம் தரக்கூடாது. 2வது கட்டளை, ஒரு மானுடனை தெய்வமாக விளையாட விடக்கூடாது. ஒரு மனுஷனை மனுஷனாதான் வச்சிருக்கணும், அவனை தெய்வமாகலாம் ஆக்கக்கூடாது. 3வது, இறை தூதர்களுடன் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தங்களை மதிக்க வேண்டும். 4வது, மனிதர்களை மயக்கக்கூடாது. 5வது, இன்றியமையாத தருணங்களில் மட்டும்தான் மக்களுக்கு காட்சி தர வேண்டும். தன்னோட இருத்தலை நிலைநிறுத்துறதுக்காகலாம் காட்சி தரக்கூடாது. அடுத்தது, தன் விசுவாசிகளுக்கென்று தனி சலுகை காட்டக்கூடாது, எல்லை மீறக்கூடாது. அடுத்தது, ஒப்பந்தங்களில் ஊழல் இருக்கக்கூடாது, கடவுள் தொழிலில் எந்த சமரசத்துக்கும் இடமில்லை. அடுத்த கட்டளை, கட்டளைகளில் தெளிவு இருக்க வேண்டும். அளவு குறைவாக இருப்பதெல்லாம் எடை குறைந்த கடவுளுக்கு உரியது.
இந்த இந்த வரி பாத்தீங்களா? அளவு குறைவாக இருப்பதெல்லாம் எடை குறைந்த கடவுள்களுக்கு உரியது. நம்ம கடவுள் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கு, நம்ம சமூகம் இன்னைக்கு அதை வச்சு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு மனுஷன் வந்து ஒண்ணுமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி பிச்சு போட்டு எழுதி இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடுத்த கட்டளை வந்து இலக்கின் மீது வைத்த குறியை விடக்கூடாது, ஒரு அப்பழுக்கற்ற உலகத்தை உருவாக்க வேண்டும். லாஸ்ட் 10வது கட்டளை, எனினும் வேலையை பற்றிய அதீத கவலைப்படக்கூடாது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எடுத்ததற்கெல்லாம் கவலைப்படாமல் தன் படைப்புகளிலிருந்து கொஞ்சம் விலகியே இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த 10 கட்டளைகள் சொல்றாங்க. இந்த கட்டளைகள் எல்லாம் படிக்கின்ற போது நமக்கு எப்படி இருக்கிறது? இளம் கடவுள்களின் நண்பர்கள், அந்த கடவுள் நண்பர்களா வர அவங்க எல்லாம் யாரு அப்படின்னா, ஓட்டான், கெட்சால் கொட்டால். அந்த கெட்சால் கொட்டாலுங்கிறது யாரு அப்படின்னா சிறகுள்ள பாம்பு கடவுளாம். உரியிங் உத்தி, இது வந்து யாருன்னா இதுவும் ஒரு கடவுள். அடுத்தது ஜப்பானிய கடவுள் இசனாகி. அடுத்தது இந்தியர்களின் கடவுள் விஷ்ணு, சீனர்களின் அற்புத கடவுளான குவான் ஈன், ஆப்பிரிக்காவின் பெண் கடவுள் ஒசிரிஸ், கென்ய கடவுள் அலாதங்கனா, ஆப்பிரிக்க பழங்குடியினரின் பெருங்கடவுள் உங்குலுங்குலு உங்குலுங்குலு. இவங்கெல்லாம் தான் இந்த கடவுள் நம்ம நம்ம கதையை நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இளம் கடவுளோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் படிக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி வந்து இன்னும் அந்த கதைகளுக்கு நடுவுல வர பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு கடவுளுக்கான பணி, அந்த கடவுள் வந்து கட்டமைக்கிற விஷயம், அது எல்லாத்தையும் பத்தி அவங்க சொல்லியிருக்கும் போது நம்ம நம்ம நினைச்சு நம்ம பெருசா சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாமே அவர் ஒரு மாதிரி பகடியா இதெல்லாம் தான் அப்படின்னு அவரு சொல்லும்போது இதை எப்படி இவருக்கு இப்படி எழுதணும்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. ஆச்சரியம் தாண்டி வேற என்ன பெரிய வார்த்தை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த கதை படிக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. கடைசியா அவரு சொல்றாரு, கடவுள் தொழில் சுவாரஸ்யமானதுதான், ஆனால் நாம் மக்களுடன் விளையாடுவது போல் நம்மை காட்டிலும் பெரிய அளவிலான கடவுள் நமக்கு மேல் ஒருவர் இருந்து நம்மை ஆட்டுவிப்பதை பற்றி எப்பொழுதாவது நினைத்து பார்த்ததுண்டா என்று ஒரு கடவுள் இந்த நம்மளுடைய இளம் கடவுள்கிட்ட வினவுற போது அந்த இளம் கடவுள் வந்து அதிர்ச்சி ஆகிறார். நம்மளே கடவுள், நாமளே ஒரு இளம் கடவுள், நாமளே நிறைய மனித குழுக்களை வந்து படைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு கடவுளா நம்ம இருக்கிறோம், அப்ப நமக்கு மேல ஒரு கடவுள் யாரு இருப்பா அப்படின்னு சொல்லி அவரு கேட்கும்போது, நம்ம இந்திய கடவுள் விஷ்ணு தான், அவரு ஃப்ரெண்டு தானே அவர் வந்து அப்படி ஒரு தெய்வீக சிரிப்பு சிரிக்கிறாரு, அந்த சிரிப்பில் பல அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை முடியுது. அதான் என்ன ஒரு அற்புதமான கதை, எப்படி இது மாதிரி யோசிச்சிருக்காங்க, எப்படி இது மாதிரி எழுத முடிஞ்சிச்சு அப்படிங்கிற இதை வந்து நினைக்கும் போது உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இந்த தொகுப்புல இருக்க ஒவ்வொரு கதையுமே சிறப்பான கதை தான். ஆனா ஆகச்சிறப்பான கதை அப்படின்னு சொல்லணும், அந்த முத்திரை கதை அப்படின்னு சொன்னா அது இந்த கடவுள் கற்ற பாடம் அப்படிங்கிற ஒரு கதை தான் அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். அவ்வளோ ஒரு ஒரு நல்ல கதை. அதுதான் ஃபர்ஸ்ட்லயே நான் சொன்ன மாதிரி நம்ம புனிதம் அப்படின்னு நினைச்ச அத்தனை விஷயங்களையும் அவரு கழிச்சு போட்டு பிச்சு போட்டு அந்த பெர்னார்ட் வெப்பர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அடுத்ததா வந்து அடுத்த எழுத்தாளர் வந்து லாக் ஸ்டர்ன்பர்க் எழுதிய லீ டெலிக் அப்படிங்கிற கதையோட மொழியாக்கம் எந்திரா நீ எங்கே, அந்த கதை. இது வந்து ஒரு ஃபேண்டசியான கதை. அதை இப்பவே நம்ம நிறைய ஏஐ எல்லாம் வந்துருச்சு, நிறைய ரோபோக்கள்லாம் வந்து எல்லாமே உணவகங்கள்ல வந்துட்டாங்க, அடுத்தது இதுக்கெல்லாம் வந்துட்டாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிக்கெல்லாம் கூட நிறைய ரோபோட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, செஸ் விளையாடுற இடத்துல எல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ சமீபமா 2 நாள் முன்னாடி செய்தித்தாள்ல வந்த ஒரு செய்தி வந்து சீனாவின் ஷாங்காய் நகரில் உள்ள ஏஜிபாட் அப்படிங்கிற ஒரு ரோபோ தயாரிப்பு நிறுவனம் வந்து ஏஜிபாட் A2 அப்படிங்கிற ஒரு மனித ரூபாய், அதாவது ஹியூமனாய்ட் ரோபோட்,
அதை உருவாக்கி அது வந்து ஒரு மனிதனை போலவே 169 சென்டிமீட்டர் உயரமுள்ள இந்த ரோபோவை வந்து சீன சாலைகள்ல நடக்க வச்சிருக்கிறாங்க. அந்த அதுக்கு ஒரு இலக்கு வச்சு அது எவ்வளவு தூரம் நடக்குது, அதால முடியுதா இல்லையா அப்படின்னு பார்த்திருக்கிறாங்க. போக்குவரத்து விதிகளை முழுமையாக ரொம்ப சரியா பின்பற்றி அது 3 நாள்ல 106 கிலோமீட்டர் தூரம் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே அது வந்து பண்ணிடுச்சு, அந்த ஏஜி பாட் A2 ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இப்பவே நம்ம 2025லயே நம்ம ரோபோக்கள் காலம்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இனி வரப்போற காலங்கள்ல ரோபோக்களோட செல்வாக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி எல்லாம் ஆக போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கதான் போகிறோம். ஆனா லாக் இந்த கதைய 1957 வருஷத்திலேயே ரோபோக்கள் பத்தி அவர் எழுதியிருக்கிறாருங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அந்த அந்த ரோபோ வந்து என்ன அப்படின்னா நிறைய வேலைகள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்ம அக்கறையா நம்ம ரொம்ப ஆச்சரியமா பாக்குற ஒரு ரோபோ நம்மள மனித குலத்தை எப்படி ஆச்சரியமா பாக்குது அப்படிங்கறதான். அதாவது நம்ம தமிழ்ல சொல்லணும்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி நாம அதை பெருசா நினைக்கிறோம், அது நம்மள பெருசா நினைக்குதுங்கிற மாதிரியான ஒரு கதை தான் அந்த எந்திரா நீ எங்கே அப்படிங்கிற கதை. அடுத்த கதை வந்து லொயேல் பிரதேஷ் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அவரு பாரிஸில் 1947 பிறந்தவர். பெண்டூல்ஸ் அப்படிங்கிற தலைப்புல 2012 வெளிவந்த கதையோட தமிழாக்கம் இது. கடிகாரத்தின் அதிகாரம். நேரத்தின் பிடியில்தான் நாம் இருக்கிறோம். யார் இயங்கினாலும் இயங்காவிட்டாலும் நேரம் இயங்கிக் கொண்டேதான் இருக்கின்றது. பிடித்த விஷயமெனில் நேரம் போவதே தெரியவில்லை என்கிறோம். பிடிக்காத விஷயமெனில் நேரம் போகவே மாட்டேங்குது என்கிறோம். நேரமா வந்து போகுது போகல, நம்மளோட மனநிலை மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கறதா அதுல முக்கியம். அந்த மாதிரிதான் இதுவும் ஒரே ஒரு பக்க கதை தான் இது. ஒரு நேரத்தின் பிடியில நாம எப்படி இருக்கிறோம். கடிகாரத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா வந்து நேரம் போகாதா? நேரம் வந்து நம்மளை விட்டு தூரமா போய் நாம வந்து அப்படியே நமக்கு அதிகமா நேரம் கிடைச்சு நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோமா இல்ல தூங்க ஆரம்பிச்சிருவோமா? எதுவுமே கிடையாது. காலத்தின் பிடியில தான் நாம எல்லாருமே இருக்கிறோம். நாம காலத்தின் கைதி அப்படின்னு சொல்றதான் இந்த கடிகாரத்தின் அதிகாரம் கதை. இது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பக்க கதை தான், அவ்வளவுதான். இது ரொம்ப சின்ன கதை, ஆனா அது சொல்ல வந்த விஷயம் ரொம்ப பெருசு அப்படிங்கிறது. அடுத்த கதை வந்து மாப்பசான், கீத்தே மாப்பசான் எழுதியிருக்கிறாரு. பிரெஞ்சு சிறுகதைகளின் மன்னர் அப்படின்னு போற்றப்படுபவர் தான் இந்த மாப்பசான். இவரு வாழ்ந்த அந்த 43 வருஷத்துல கடைசியில மனநிலை பாதிக்கப்பட்டு இறந்துட்டாரு அப்படின்னு குறிப்பு இருக்கு அதுல. இறக்கறதுக்கு முன்னாடி 300க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் பல நாவல்களையும் எழுதியிருக்கிறாரு. அதுல இவர் எழுதின ரொம்ப ரொம்ப ஒரு பிரபலமான கதை தான் லுயில் சித்தப்பா. இந்த தொகுப்போட 2வது ஆகச் சிறந்த கதை அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கடவுள் கற்ற பாடம், அதுக்கு அடுத்த ஆர்டர் வைக்கிறோம் அப்படின்னா இந்த கதைக்கே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுல என்ன அப்படின்னா, லுயில் தேவரான்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட நண்பரோட நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு பிச்சைக்காரர் வராரு. உடனே அவருக்கு வந்து இவரு 100 காசுகள், அதாவது 100 காசுகள்னா 5 பிராங்க், பிரான்ஸ் நாட்டோட பணம் பிராங்க் இல்லையா, அதுல 5 பிராங்க் அந்த எடுத்து கொடுக்குறாரு. அப்ப பக்கத்துல வர நண்பர் கேக்குறாரு, என்னப்பா பிச்சைக்காரருக்கு போய் நீ இவ்வளவு தானம் பண்றியே, இவ்வளவு காசு கொடுக்குறியே அப்படின்னு சொன்னோடனே, இல்ல எனக்கு வந்து இந்த 100 காசுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது, அதனாலதான் நான் இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த கதை ஆரம்பிக்குது. அப்படி என்னன்னா, தவ்ரான்ஸ் அப்படிங்கறதா அவங்களோட ஃபேமிலி நேமு. அது ஒரு ரொம்ப 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 சராசரியான ஒரு குடும்பம். ரொம்ப வறுமையோ இல்லாம ரொம்ப மேல்தட்டும் இல்லாம ஒரு ஆவரேஜா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குடும்பம். அம்மா, அப்பா, இந்த லுயில் தேவரான்ஸ், அவருடைய 2 சகோதரிகள். ரொம்ப வறுமைக்கும் கொஞ்சம் மேற்பட்ட குடும்பம். அவங்களுக்கான தேவைகள் எல்லாம் அவங்களே நிறைவேற்றிக்கிற மாதிரி, வாங்குற சம்பளம் வந்து அன்றாட செலவுகளுக்கே சரியா போகிற மாதிரியான ஒரு குடும்பம். ஆனா சண்டே ஆனா மட்டும் அவங்க கிட்ட இருக்கிறதுலயே நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க வந்து அப்படியே வெளியில போவாங்க.
அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு அவங்க அப்பா வந்து ஒரு ராஜ தோரணையா நடப்பாரு. அவங்க 2 சகோதரிகளும் அம்மா பக்கத்துல ஒருத்தர், அப்பா பக்கத்துல ஒருத்தர். இவர் வந்து குட்டி தம்பியா இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு அக்கா பக்கத்துலயோ இன்னொரு அக்கா பக்கத்துல யார் கூடயோ வருவார். இப்ப அந்த 5 பேரும் அந்த தெருவுல இறங்கி நடந்தாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு ராஜ குடும்பம் வெளியில வராங்க, பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையா இருக்கிற மாதிரிதான் இருக்கும். சண்டே மட்டும் இப்படி பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க போவாங்க. போயிட்டு எங்க போவாங்கன்னா, அந்த நகரத்தோட துறைமுகத்துக்கு போவாங்க. வெளிநாட்டுல இருந்து நிறைய கப்பல்கள்லாம் அன்னைக்கு வரும். வார இறுதிங்கிறதுனால நிறைய கப்பல்கள்லாம் வரும். அப்போ வந்து இறங்குற ஒவ்வொரு கப்பலையும் அவங்க ரொம்ப ஆவலோட பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு கப்பல்லையாவது அவங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு ஆள் வரமாட்டாரா அப்படின்னு. யார் அந்த ஆள் அப்படின்னா, இந்த தௌரான்ஸோட தம்பி லுயில் தௌரான்ஸ். அவருதான். அவரு யாரு? அவருன்னா இவரோட சொந்த தம்பி. ஆனா இவருக்கு ஷேரா கிடைச்ச சொத்துலாம் வந்து கொஞ்சம் ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு, கடைசியா வந்து அவங்க அண்ணன் கிட்ட வந்து, நான் இனிமே இங்க இல்ல, நான் வெளிநாட்டுக்கு போறேன். நான் தான் நிறைய செலவு பண்ணிட்டேன். சொத்தெல்லாம் நிறைய அழிச்சிட்டேன். எனக்கு அது ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்குது. அதனால நான் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்து, நான் வந்து நம்ம குடும்பத்தை இனிமே நான் பொறுப்பா காப்பாத்திக்கிறேன். அதனால என்னை பத்தி இனிமே கவலைப்பட வேண்டாம். இந்த ஒரு முறை மட்டும் என் பயணத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அண்ணனும் வந்து சரி ஓகே நம்ம தம்பி திருந்திட்டான். இப்பயாவது மனம் மாறினானே ரொம்ப சந்தோஷம்னு வீட்டுல இருக்கத புரட்டி கொடுத்துடுறாங்க. எடுத்துக்கிட்டு அவரும் போறாரு. போயிட்டு அடுத்த கொஞ்ச நாள்லயே இவங்களுக்கு ஒரு கடிதம் வருது. என்ன அப்படின்னா, லுயில் தௌரான்ஸ் வந்து ஒரு நல்ல தொழில் செஞ்சுட்டு இருக்கிறதாவும், நல்ல லாபம் இப்பதான் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. அதனால நான் வந்து சீக்கிரமாவே நிறைய பணத்தோட நான் வந்து நம்ம ஃபேமிலிய வந்து நான் சூப்பரா மாத்திடுறேன் அப்படின்னு அந்த கடிதம் வருது. அந்த கடிதம் வந்த நாள்ல இருந்து இவங்க அந்த தௌரான்ஸ் ஃபேமிலி வந்து அந்த லுயிலோட வருகையை ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் அந்த துறைமுகத்துல போய் அவங்க நிக்கும் போது, அவன் வந்துட மாட்டானா? வந்து நம்ம பெண்களுக்கு திருமணம் ஆகிவிடாதா? நம்ம குடும்பம் வந்து நல்லபடியா செட்டில் ஆயிடாதா? அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா வரவே இல்லை. அந்த ஒரு கடிதம் வந்த பிறகும் எந்த கடிதமும் வரவே இல்லை. ஆனா இவங்களுக்கு அந்த நம்பிக்கை மட்டும் குறையவே இல்லை. வந்துருவான் லுயில், வந்துருவான் லுயில், வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எதிர்பாராத ஒரு இதுல வந்து என்ன ஆகுது, இந்த மாதிரி இவங்க உடை அணிந்து இப்படி போறத போது அந்த நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு இவங்களை விட ரொம்ப பணக்கார ஃபேமிலில இருந்து அந்த தௌரான்ஸோட மூத்த மகளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அடடா, இந்த ஒரு இனிய நேரத்துல கூட லுயில் நம்ம கூட இல்லாம போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார இறுதியிலையும் அவங்க வந்து வெளியில போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வீட்டுல இருந்தே அழைப்பு வரும். நம்ம பக்கத்துல இருக்க ஜெர்சே தீவு வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நகரத்துல இருந்து ஜெர்சே தீவுங்கிறது ஒரு நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கு அந்த கப்பல்ல போயிட்டு வர தூரம். அந்த மாதிரி காலையில போனா சாயங்காலம் திரும்பி வந்துடலாம். ஒரு ஒன் டே பிக்னிக் ஏற்ற ஒரு சின்ன தீவு. அந்த தீவு வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு அந்த ஜோசப் வீட்ல இருந்து சொல்றதுனால ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த எப்பவும் கிளம்புற மாதிரி கிளம்பி அங்க போறாங்க. அந்த கப்பல்லையும் ஏறுறாங்க. அந்த தீவு நெருங்கிட்டே இருக்குது. ரொம்ப அழகா இருக்கு. சுத்தி தண்ணி, கடல் எல்லாமே ரொம்ப இருக்கு. அப்போ அந்த கடலுக்குள்ள ஆழி விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சாப்பிடுவாங்க. அதுதான் ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த கப்பல்ல சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். அது வந்து என்ன அப்படின்னா, அதை கவனமா உடைச்சு சாப்பிடணும். இல்ல அப்படின்னா அது வந்து நம்ம ட்ரெஸ் மேல சிந்திடும். அது வந்து கரையா ஒரு மாதிரி அழுக்காயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஆழி விதைகளை கவனமா உடைச்சு தரத்துக்குன்னே அங்க ஒரு சில பணியாளர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு வரும்போது ஆழி விதைகளை உடைச்சு தரத்துக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோடனே யாரு அப்படின்னு திரும்பி பார்த்தா இந்த தௌரான்ஸால நம்பவே முடியாது. அவருக்கு அப்படியே தலை கிறுக்கிறுன்னு சுத்துற மாதிரி ஆயிடும். அவரு வேகமா போய் அவரோட ஒய்ஃப் கைய பிடிச்சுக்குவாரு. பிடிச்சிட்டு, ஏய் எனக்கு சந்தேகமா இருக்கு. அந்த ஆழி விதை உடைச்சு கொடுக்குறவன பாரேன். நம்ம லுயில் மாதிரியே இருக்கிறான் இல்லையா? இல்ல என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா? நீ பாரு அப்படின்னு சொல்லி அவரு சொன்ன உடனே, ஐயோ நீங்க பதட்டப்படாதீங்க, இருங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து போய் பாக்குறாங்க. பார்த்தா அப்படியே கொஞ்ச நேரத்துல அவங்களும் முகம் இறுகி போய் அப்படியே ஒரு மாதிரி வராங்க. வந்தோடனே, ஆமா அது அந்த லுயில் தான்.
உடனே என்ன இப்படி இருக்கிறான், பிச்சைக்காரன் மாதிரி இருக்கிறான். அதுவும் இந்த கப்பல்ல இந்த ஆழி விதை உடைச்சு குடுக்குற இடத்துல வந்து இவன் நிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். அந்த நேரத்துல அங்க நடக்கிற ஒரு பெரிய உணர்ச்சி போராட்டம், அப்படி ஒரு அத வந்து வார்த்தையாலே சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அவங்க அப்படி தவிச்சு போயிடுவாங்க. அவங்க ஒய்ஃபு, அவங்க தங்கச்சிங்க, அதான் மகள்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கும். இந்த இந்த கதைய நமக்கு இப்ப சொல்லிட்டு இருக்க அந்த தௌரான்ஸ் அந்த வந்து சின்ன பையனா இருக்கிறதுனால, அவருக்கு அது வந்து கொஞ்சம் தெரியாம இருக்கிறதுனால, யாரு, என்ன, ஏது அப்படின்னு சொன்னோனே, சரி நம்மளே வெளிப்படுத்திக்க வேணாம். அதனால அப்படியே இத தெரியாத மாரி நம்ம கவனமா போயிடுவோம். அப்புறம் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சங்கடமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாருமே அப்படியே அமைதியா ஒண்ணுமே தெரியாத மாரி வந்துருவாங்க. இந்த பையன்கிட்ட அந்த ஆழி விதை உடைச்சு தந்ததுக்காக டிப்ஸ் மாரி கொஞ்சம் காசு மட்டும் குடுத்துருவா அப்படின்னு சொல்லும்போது, இவரு போய் அவருக்கு வந்து அந்த சின்ன பையன் போயிட்டு 10 காசு குடுப்பாரு. அவரு வந்து, "சின்ன எஜமானே, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்" அப்படின்னு சொல்லி அப்படியே பணிவோட அந்த 10 பைசாவ வாங்குவாரு. அப்போ இந்த சின்ன பையனா இருக்க நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிரும், இவரு வந்து ரொம்ப வருஷமா பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு போல இருக்கு. ஏன்னா அவருடைய அந்த உடல் மொழி அப்படிதான் இருக்குது. அந்த பணிவு, அவரு சொன்ன வார்த்தைகள் எல்லாமே இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருது. அதிலேருந்து இவங்களுக்கு வந்து அந்த லுயில் சித்தப்பா அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய பிம்பம் எப்படி உடைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு காசு இருந்தா அவன் கொண்டுட்டு வரப்போற அந்த காசுக்காக காத்துட்டு இருந்த நேரம் எப்படி இருந்தது, இன்னைக்கு அவன ஒரு பஞ்ச பராரி கோலத்துல பார்க்கும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருந்தது அப்படிங்கறத எல்லாத்தையும் அந்த அந்த மனித உணர்வுகளை அவ்வளோ சிறப்பா எழுதி, அதனாலதான் அந்த மாதிரி வந்து காசு கேட்கணும்னு நினைக்கிற அந்த பிச்சைக்காரருக்கு நம்ம வந்து அந்த 100 காசுகளை கொடுக்குறோம். ஏன்னா அந்த பிச்சைக்காரர் கிட்ட நான் வந்து யார பாக்குறேன்னா, என்னோட லுயில் சித்தப்பாவை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியும். அப்போ ஆஹ் என்ன சொல்லுவாங்க இல்லையா, நம்ம குடிக்கிறது கூழு, கொப்பளிக்கிறது பன்னீருங்கிற மாதிரி அந்த லுயிலோட உண்மையான நிலைமை என்னன்னு தெரியாமலே இந்த குடும்பம் இங்க அவருக்காக எப்படி ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க, அந்த உண்மை தெரிய வரும்போது அவங்களோட மனநிலை எப்படி மாறுது அப்படிங்கிறது, அந்த மனித உணர்வுகளை பத்தி சொன்னதுனாலதான் இந்த தொகுப்போட அந்த ஆகச்சிறந்த கதை, இது 2வது கதையா இத சொல்லலாம் அப்படின்னு நான் அப்படி நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான கதை தான். இந்த மாதிரியான அந்த நுண் உணர்வுகளை எல்லாம் சொன்னதுனாலதான் ஒருவேளை நம்ம அந்த மாப்பசான வந்து சிறுகதைகளின் மன்னர்னு கொண்டாடி இருக்காங்களோ அப்படின்னும் எனக்கு தோணுச்சு. அடுத்த கதை வந்து மர்சேல் எம்ஏ அப்படிங்கிற அவரு எழுதி இருக்கிறாரு. லா ஸ்டாச்சு அப்படிங்கிற கதையோட தமிழாக்கம் சிலை. இது வந்து என்னன்னா, மார்டின் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பாளர். அவர் வந்து பிளான்டு இன்வென்டர் கிடையாது. எதிர்பாராம ஏதோ ஒண்ணு செஞ்சு எதிர்பாராம ஒண்ணு கண்டுபிடிப்பார் இல்லையா, அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் இன்வென்டர் அப்படின்னே சொல்லலாம். அப்படி மாதிரி நிறைய கண்டுபிடிச்ச ஒரு மனிதர், ஒரு சிறப்பான மனிதர், ஒரு சிறந்த கண்டுபிடிப்பாளர். அப்ப அவருக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருடைய திறமையையும் அவரோட சிறப்பையும் பாராட்டணுங்கிறதுக்காக அவருடைய சிலைய வந்து செய்றாங்க. இவர் வந்து இந்த கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சு பப்ளிக்கா சொல்லிட்டு, இவரு அவரோட கிராமத்துல ஒரு தனியா ஒரு சின்ன ஒரு வீட்டுல தங்கிக்கிறதுனால இவரு ரொம்ப வெளி உலகத்துக்கு பிரபலமா தெரியாமவே இருக்கிறாரு. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இவர் உயிரோட இருக்கிறாரா இல்லையானே அந்த ஊர் மக்களுக்கும் தெரியாம போறதுனால அந்த சிலை மட்டும் அந்த பூங்கால அப்படியே இருக்குது. ஒரு நாள் அவர் அந்த நகரத்துக்கு வரும்போது அங்க தன்னுடைய சிலைய பாக்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அடடா பரவாயில்லையே, நமக்கு இவ்ளோ பெரிய சிலை வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை கீழே போய் பாக்குறாரு. அங்க மார்டின் கண்டுபிடிப்பாளர் அப்படிலாம் குறிப்பெல்லாம் இருந்தோடனே அவருக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே பூரிச்சு போறாரு. ஆஹா, நம்மளுக்காக இவ்ளோ அழகா நகரத்துல சிலையெல்லாம் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அங்கேயே நிக்கிறாரு. அந்த சிலைக்கிட்டே நிக்கிறாரு. அந்த பூங்காக்கு நிறைய பேர் வராங்க போறாங்க. ஆனா யாருமே வந்து இவர அந்த நிஜமா நிக்கிற மனுஷங்கிட்ட வந்து யாரும் பேசுறதும் இல்ல, இது பண்றதும் இல்ல. யாரோ சிலை கிட்ட நிக்கிற ஒரு ஆளுன்னு அந்த சிலையை மட்டும், இந்த மார்ட்டின் பாரு என்னமா ஆளு, என்னமா கண்டுபிடிச்சிருக்கிறாருல்ல, கிரேட் இந்த ஆளு அப்படின்னு சொல்லி அப்படி பாராட்டி புகழ்ந்துட்டே போறாங்க.
இவருக்கு வந்து இவர்கிட்ட நேரடியா யாருமே பேசவும் இல்ல, அவர பத்தி கேட்கவும் இல்ல. நீங்க தான் மார்ட்டினா அப்படிலாம் கூட யாரும் விசாரிக்கவே இல்ல. இது வந்து என்ன ஆயிடுதுன்னா, இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. என்னடா நம்ம தான் அந்த சிலையில இருக்க மனுஷன் நம்ம தான், நம்ம இங்க நிக்கிறோம். ஆனா யாருமே நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு வேள மக்களுக்கு வந்து கொஞ்சம் நம்மள ஞாபகம் இல்ல போல இருக்கு. சரி நம்ம நாளைக்கு வந்து நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் வந்து நிக்கிறாரு. அடுத்த நாளும் அவர யாருமே கண்டுக்கவே இல்ல. அடுத்த நாள் வந்து நிக்கிறாரு. அடுத்த நாளும் யாருமே கண்டுக்கல. இப்படியே ஆகுது. ஒரு கட்டத்துல இது என்ன ஆயிடுதுன்னா, அவருக்கு வந்து யாராவது நம்மள கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? நம்மகிட்ட வந்து பேசிற மாட்டாங்களா? நம்ம கண்டுபிடிப்புகள பத்தி கேட்க மாட்டாங்களா? நம்ம லைஃப்ப பத்தி விசாரிக்க மாட்டாங்களா? அப்படின்னு அது ஒரு 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 ஏக்கமா தொடங்கி, அதுக்கப்புறம் அது ஒரு வெறியா மாறி ஒரு அப்சஷன் நிலைக்கு அவரு போறாரு. யாராவது 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 ஒருத்தர் நான் தான் அந்த மார்ட்டின், அந்த சிலையில இருக்க மார்ட்டினே நான் தான் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லணும்னு துடிக்கிறாரு. அப்போ அங்க ஒரு லேடி வராங்க. வந்து அவங்க அவர்கிட்ட வந்து பேச வரும்போது, இவரு வந்து சொல்றாரு, "இந்த சிலையில இருக்கிறவர் யாருன்னு தெரியுதா?" தெரியும். மார்ட்டின் தானே. மார்ட்டின பத்தி வேற ஏதாவது தகவல் இருந்தா சொல்லுங்க." அப்படின்னு அந்த லேடி கேட்கும்போது, இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அடடா! நம்மள பத்தி விசாரிக்க ஒரு ஆள் வந்துட்டாங்க. அப்படின்னு சொல்லி, இவரு "நான் தான் மார்ட்டின்" அப்படின்னு சொல்ல வாய் எடுக்கிறதுக்குள்ளாரவே, அவங்க வந்து அந்த சிலைய பத்தி ரொம்ப சிலாகிச்சு பேசிட்டு இருப்பாங்க. "இவரு எவ்வளோ பெரிய மனுஷன். இவர வந்து எனக்கு அவ்ளோ பிடிக்கும். இவரு வந்து சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். எங்க வீட்டு பக்கத்து வீட்ல தான் இருந்தாரு. நான் வந்து இவர வந்து மனசுக்குள்ள நேசிச்சேன். இவர கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு அப்போ வந்து அந்த சின்ன வயசா இருந்ததுனால, அந்த அவர்கிட்ட என் விருப்பத்த சொல்ல முடியாம போனதுனால, நான் வேற ஒருத்தர திருமணம் செஞ்சுக்கிற சூழல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே நான் வந்து கணவர இழந்துட்டேன். இப்ப நான் மார்ட்டின பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்." அப்படிலாம் அந்த லேடி கடகடன்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே, இவரு அப்படியே அமைதியாயிடுறாரு. அ இது வே இந் இந்த இந்த லேடி கிட்ட நம்ம தொடர்ந்து பேச வேணாம். வேணாம். நம்ம வந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளர். இவ்ளோ பெரிய சிலை நமக்கு வச்சிருக்காங்க. நம்ம போய் இந்த பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு இவரு விட்டுர்றாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த சிலைக்கிட்ட நிக்கிறாரு. யாராவது பேசுவாங்களான்னு பாக்குறாரு. அந்த லேடிய தவிர வேற யாருமே அங்க வரல, பேசல. இவரு அப்படியே அந்த நெனப்பிலேயே இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், என்ன செய்யணுங்கிறது எல்லாத்தையும் மறந்து கிட்டத்தட்ட ஒரு பைத்தியக்கார நிலைமைக்கு அவர் வந்துர்றாரு. வந்து அங்க இருக்க போலீஸ்காரவங்க எல்லாம் அவர திட்டி, "நீ இந்த சிலைகிட்டேருந்து வெளிய போ. நீ எப்ப பார்த்தாலும் வந்து இந்த சிலைகிட்டயே நிக்கிற. நீ இந்த சிலைக்கு ஏதாவது டேமேஜ் பண்ணிடுவியோ? அந்த மாரி ஏதாவது நோக்கத்தோட வந்திருக்கியான்னு?" அப்படி இப்படின்னு திட்டினா, நான் தான் மார்ட்டின்னு" இவரு சொல்லுவாரு. ஆனா அங்க இருக்க யாருமே அவர வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. "நீ போ" அப்படின்னு சொல்லி பார்க்லேருந்து அவர வெளிய தள்ளி விட்டுருவாங்க. ஆ அதுக்கப்புறம் இவருக்கு வந்து கொஞ்சம் ஓகே. இது வந்து மனிதர்கள் வந்து இப்படிதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு, அங்க இருந்த வீடையும், அந்த வீட்டுக்காரவங்களும் தொரத்திருவாங்க. ஏன்னா, இவரு எந்த வேலையும் செய்யல, வாடகைலாம் ஒழுங்கா குடுக்கல. அப்படின்னு சொன்னோனே, அப்படியே அந்த பார்க்க சுத்தியே அந்த இடத்திலேயே கதின்னு அப்படியே இருப்பாரு. அங்க வரப்போறவங்க அவருக்கு ஒரு டீயோ, பன்னோ வாங்கி தருவாங்க. அத சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிறதோட அந்த கதை அப்படியே முடியும். அப்போ இந்த கதையும் நமக்கு அப்படிதான் இல்லையா? நிறைய கேள்விகள் நமக்குள்ள எழுப்புது. இந்த நிழலை மதிக்கிற நாம, நிஜத்த எப்படி நேசிக்கிறோம்? நிஜத்த நம்ம எப்படி எதிர்கொள்றோம்? மற்றவர்கள் தருகிற அந்த அங்கீகாரம், புகழுக்கு மட்டுமே ஏங்கிக்கிட்டு இருக்கிறோமா? இதையே நினைச்சுட்டே நம்ம வாழ்க்கைய நம்ம வந்து தொலைச்சிடுறோமா? இது வந்து ஒரு சரியான மனநிலையா? இப்படி இருக்கலாமா? அப்படிங்கிற மாதிரியான பல வினாக்கள இந்த கதை வந்து நமக்குள்ள எழுப்புற மாதிரியான இதுவும் ஒரு நல்ல கதை தான். அடுத்ததா லான் பென்சிமோன் எழுதியிருக்கிறாரு. அல்ஜீரியாவுல பிறந்து பிரான்ஸ்ல பேராசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. 2014ல இந்த ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதின லெஸ் எஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற கதையோட தமிழாக்கம் தான் ஆவிகள் அப்படிங்கிற கதை இது. இதுவும் வந்து ஒரு ஃபேண்டசியான கதை. அகஸ்டின், அனாத்தோல் அப்படிங்கிற 2 நண்பர்கள். அகஸ்டினுக்கு வந்து சில நாளா சரியா தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறாரு. ஏன் அப்படின்னா, அந்த வீட்ல ஏதோ ஆவிகள் அவர தொந்தரவு பண்றதா அவருக்கு ஒரு ஒரு அது ஒரு நினைப்பா? அல்லது அவர் அப்படி நிஜமாவே ஆவிகள் வந்து தொந்தரவு பண்ணுதா? அப்படிங்கிறத வந்து அவரால சரியா புரிஞ்சுக்க முடியாததுனால, தூங்காமவே இருக்கிறாரு. இத வந்து அவரு ஃப்ரெண்ட் அனாத்தோல் கிட்ட சொல்றாரு. இந்த மாதிரி "நான் ரொம்ப தூங்கவே இல்ல அகஸ்டின். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படியா, சரி வா நான் வரேன், உன் கூட வரேன், பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி அனாத்தோல் வந்து அன்னைக்கு நைட்டு போய் அங்க தங்குறாரு. அப்போ அங்க என்ன நடக்குது அப்படிங்கறதான் இந்த ஆவிகள் கதை. இந்த கதை படிக்கும்போது இந்த எஸ்பிரிட்ஸ் அப்படின்னு, அதாவது இவ்ளோ நேரம் அந்த தலைப்பு படிக்கும்போது எனக்கு தோணல. இந்த எஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற இந்த கதையை படிக்கும்போது சாதாரணமா நம்ம சவுண்ட்ல வந்தா ஸ்பிரிட் அப்படின்னு தானே சொல்லுவோம், முன்னாடி போட மாட்டோம் இல்லையா? ஆனா இந்த பிரெஞ்சு மொழியில இவங்க எஸ்பிரிட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அப்போ எனக்கு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல இங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாங் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இங்கேயுமே வந்து நிறைய வந்து ஸ்கூல் பசங்க, டீச்சர்ஸ்ங்க கூட சில நேரம் இஸ்கூலு, இஸ்கேலு அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அதாவது இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நான் வந்த புதிதுல பிள்ளைங்க இப்படி பேசும்போது எனக்கு அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. என்னடா ஏன் பிள்ளைங்க இஸ்கூலு, இஸ்கேலுலாம் சொல்றாங்க, இஸ்பூனு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னுட்டு, அதுக்கப்புறம் இந்த கதை படிச்ச உடனே நான் எங்க சார் கிட்ட கேட்டேன். அவரு சோசியல் டீச்சரா இருக்காங்க இல்லையா? அதனால கேட்டபோது, இங்க இருக்க ஆரணி சரௌண்டிங்ல இந்த ஆரணி இங்க சர்ச்சு சுத்தின இது எல்லாமே வந்து பிரெஞ்சு கட்டுப்பாட்டுல இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால ஒருவேளை அந்த ஆர்ச்சினா அந்த ஸ்பிரிட்ஸ், அந்த இஸ்கேலு, இஸ்பூனு, அந்த வார்த்தை வந்து அப்படியே இங்க நிலைச்சிருச்சோ, அதனாலதான் இப்படி சொல்றாங்களோ அப்படின்னு எனக்கு இன்னைக்கு இந்த கதை படிக்கும்போது தோணுச்சு. உண்மையா இல்லையா அப்படிங்கிறது இதனுடைய இது என்னங்கிறது ஒருவேளை இன்னும் நம்ம விரிவா ஆராய்ஞ்சா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த கதை படிக்கும்போது நான் இதை உணர்ந்தேன். அடுத்ததா வந்து அடுத்த கதை வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா, கிறிஸ்டின் தெவிக் 1950 பிறந்தவர். தற்போது ஓவியத்திலும் குறுங்கதைகள் எழுதுவதிலும் முழு ஈடுபாடு காட்டிட்டு வராரு. இவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, ஒரைசான் ஃபுனேபி அப்படிங்கிற கதையோட தமிழாக்கம் இறுதி அஞ்சலி. அதாவது ஒரு 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 இறுதி அஞ்சலி, ஒரு மரணம். அதுக்கு வந்து அவங்க பாதிரியார்கள்லாம் வந்து அந்த சடங்குகள், அந்த ஜபம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஜபம்லாம் சொல்லும்போது அங்க நின்னு பிரேயர் பண்ற ஒருத்தர் நினைச்சு பாக்குற ஒரு விஷயம். அதாவது யாருன்னா, இறந்து போனது வந்து இப்ப நினைச்சு பாக்குறவருக்கு அண்ணமுறை ஆகுது. அண்ணனா இருக்கிறதுனாலவே அந்த குடும்பத்துல வந்து அவருக்கு நிறைய சலுகைகள் கிடைக்குது. எல்லாத்துலயுமே அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எல்லாமே அவருக்கு தான் எல்லாமே இது பண்றாங்க. தம்பியா இருக்கிறதுனால அதெல்லாம் அவருக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இப்பொழுது சகோதரனே நீ போய் வா, நீ போயிருக்கிற இடத்துக்கு நானும் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வந்துருவேன். அப்படி நான் வரத்துக்குள்ளார என்னுடைய வாழ்க்கைய நான் எனக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் வாழணும், வாழ்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறத அவர் நினைச்சு பாக்குறதோட அந்த கதை முடியுது. இதுவும் ஒரு சின்ன கதை தான், இறுதி அஞ்சலி அப்படிங்கிற கதை. அடுத்ததாக இந்த தொகுப்போட இறுதி கதை தாகர் பென் ஜெலூன் அப்படிங்கிற அவர் எழுதியிருக்கிறாரு. மரோக்கா நாட்டுல பிறந்த பிரெஞ்சு எழுத்தாளர். என் மகளுக்கு விளக்கப்பட்ட இன வேற்றுமை அப்படிங்கிற ஒரு கதைய 1997 வெளிவந்திருக்குது. 33 மொழிகள்ல அதை மொழிபெயர்த்திருக்காங்க. 4 லட்சம் பிரதிகள் வந்து விற்பனையாகி பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு கதை தான் அந்த என் மகளுக்கு விளக்கப்பட்ட இன வேற்றுமை. இதுல வந்து என்ன கதை அப்படின்னா, இன்டிமிடேஷன் அப்படிங்கிற கதையோட தமிழாக்கம் தான் துப்பாக்கி துணை அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, சீசில் அப்படிங்கிற நகரத்துல ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல திடீர்னு 2 பேர் வராங்க. பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே உயரம், ஒரே பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அந்த ஹோட்டல்ல வந்து ரொம்ப அதிகார தோரணையோட அவங்க வந்து மிரட்டுறாங்க எல்லாரையும். அப்போ சடனா அந்த ஹோட்டலுக்குள்ள அந்த ஹோட்டலோட ஓனர் துப்பாக்கியோட நுழைஞ்சி அந்த 2 பேரையும் குறி வைக்கிறாரு. அதோட அந்த கதை முடியுது. அதாவது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இந்த அராஜக பேர்வழிகள் எந்த காலத்திலயும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த காலம் அந்த காலம் அப்படிலாம் இல்லவே இல்லை. எந்த காலத்திலயும் இந்த அநீதியா நடக்கிறவங்க, நியாயத்துக்கு முரணா இருக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்க. அதே மாதிரி எந்த காலமா இருந்தாலும் நியாயம், நீதி, நேர்மை, அறம் அப்படின்னு வாழ்ற மனிதர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்போ நம்ம வந்து எந்த நேரத்திலயும் துப்பாக்கி கத்தியோடவே வாழ முடியுமா அப்படிங்கிற வினாக்கள் எல்லாம் தான் இந்த தொகுப்பு நமக்குள்ள எழுப்பி, இந்த தொகுப்புல இருக்க 11 கதைகளும்
நம்மை அழ வைக்கின்றன. சில கதைகள் அழ வச்சுச்சு, சில கதைகள் ஆச்சரியப்பட வச்சது, சில கதைகள் ரொம்ப நம்மள சிந்திக்க வச்சாங்க. அதுவும் அந்த கடவுள் கற்ற பாடம் கதையெல்லாம் படிச்ச உடனே நமக்கு அடுத்த கதைக்குள்ள போகவே முடியல. அவ்ளோ யோசிக்க வச்ச ஒரு கதையா, ஒரு உணர்வு குவியலான ஒரு ஆகச்சிறந்த தொகுப்புன்னே இத சொல்லலாம். இந்த இந்த கதைகள் எல்லாமே பிரெஞ்சு சிறுகதைகள், பிரெஞ்சு மொழி அப்படிங்கிறதுனால, எக்ஸ்ட்ராவா எனக்கு என்ன அப்படின்னா, எங்களுடைய 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்துல 6வது பாடமா வந்து த லாஸ்ட் லெசன் அப்படின்னு ஒரு பாடம். இந்த பாடத்தை எழுதினவரு ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர் தான், அல்போன்ஸ் டாடெட். இந்த கதையும் சொல்லிரலாம்னு நான் நினைக்கிறேன். அந்த பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் அந்த முதல் உலகப் போர் நடந்துட்டு இருந்த சமயத்துல, பிரான்ஸோட 2 நகரங்கள் அல்சாஸ், லொரைன் வந்து ஜெர்மானியர்கள் வசம் போயிடும். அதாவது பிரான்ஸ் வந்து தோத்துரும் போர்ல. அப்படிப்பட்ட அந்த ஒரு தருணத்துல நடந்த ஒரு சம்பவத்தை தான் அந்த அல்போன்ஸ் டாடெட் வந்து கதையா எழுதியிருப்பார். இந்த இந்த சம்பவங்கள், அதாவது இந்த போர்லாம் நடந்து அல்சாஸ் லொரைன் வந்து போர்ல தோத்துருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அல்போன்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறாரு. பார்த்தா அவரோட ஊர் வந்து அன்னைக்கு வழக்கமான அவரோட ஊர் மாதிரி தெரியல. எந்த சத்தமும் இல்ல, எந்த ஒரு சந்தடிகளும் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்குது. அந்த நோட்டீஸ் போர்டு கிட்ட மட்டும் நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரு அப்படியே ஏதோ என்ன நம்ம ஊருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வேகமா ஸ்கூலுக்கு போறாரு. அவர் எப்பவுமே ஸ்கூலுக்கு லேட்டா தான் போவாரு. அதே மாதிரிதான் அன்னைக்கும் தாமதமா போறாரு. போனா ஸ்கூலும் அன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. வழக்கமா பசங்க கத்திக்கிட்டு, கூச்சல் போட்டுக்கிட்டு, ஆசிரியர்களோட அந்த பிரம்படி சத்தம் கேட்கறது, ஆசிரியர்களோட அந்த குரல் கேட்கறதுன்னு எதுவுமே இல்லாம, ஸ்கூல் ரொம்ப அமைதியா, அவ்ளோ ஒரு ஒரு அந்த ஊசி போட்டா கேக்கும் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு பின் டிராப் சைலண்ட்ல இருக்குது. இவருக்கு அதுவே ஒரு பதட்டத்தை தருது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போறாரு. கிளாஸுக்குள்ள போனா கிளாஸ்லயும் ஒரு வித்தியாசமான சூழல். என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஆசிரியர் மிஸ்டர் எம் ஹேமல். அந்த சார் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமா அங்க பணியில இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர். அவரு அன்னைக்கு வந்து அந்த ஃபுல் பிரெஞ்சு காஸ்டியூம்ல இருக்கிறாரு. ஒரு இன்ஸ்பெக்ஷனோ அல்லது ஸ்கூல்ல ஏதாவது ஃபங்க்ஷனா அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி காஸ்டியூம்ல வருவாங்க. அன்னைக்கு அவரு அந்த ஃபுல் காஸ்டியூம்ல வந்திருக்கிறாரு. கிளாஸ் ரூமும் ரொம்ப சைலண்டா இருக்கு. கிளாஸ்ல பார்த்தா அந்த ஊரை சேர்ந்த நிறைய பெரிய மனிதர்கள், அந்த ஊர்க்காரவங்க எல்லாம் அந்த கிளாஸ்ல உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அல்போன்ஸ்க்கு வந்து எல்லாத்தையும் காலையில இருந்து அவர் நினைச்சு பார்த்துட்டே வராரு. அந்த ஊர் அமைதியா இருந்தது, ஸ்கூல் அமைதியா இருந்தது, மக்கள் எல்லாம் அங்க கூட்டம் கூட்டமா நோட்டீஸ் போர்டுட்ட நின்னு பார்த்துட்டு இருந்தது. இங்க கிளாஸ்ல நம்ம சார் வந்து ஃபுல்லா பிரெஞ்சு காஸ்டியூம்ல வந்திருக்கிறாரு. ஊர் பிரமுகர்கள்லாம் கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த ஹேமல் சார் வந்து ரொம்ப கனிவான குரல்ல, வா லிட்டில் பிரான்ஸ், உனக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் லேட்டா வரியே அப்படின்னு அவரு ரொம்ப சாஃப்டா சொல்லும்போது இவருக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்கார்றாரு. அவர் ஃபர்ஸ்ட் பாடம் வந்து ஆங்கில இலக்கணம் எடுக்கிறாரு. பார்ட்டிசிபிள்ஸ் பத்திலாம் எடுத்து முடிக்கிறாரு. அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டாவே இல்ல. சரின்னு அமைதியா கவனிக்கிறார். அடுத்ததா 2வதா அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பிரெஞ்சு மொழி பாடம், அதாவது லாங்குவேஜ் பார்க்க போறோம். இந்த பிரெஞ்சு மொழி வந்து உலகத்திலேயே ரொம்ப அழகான மொழி, ரொம்ப கிளியர் லாங்குவேஜ், லாஜிக் லாங்குவேஜ் அப்படிலாம் அவர் வந்து சொல்லிட்டு, அஹ் அப்பதான் அவர் சொல்றாரு, இதுதான் இன்னைக்கு 12 மணியோட இந்த பாடம் வந்து, இந்த பிரெஞ்சு மொழி பாடம் நிறைவு பெறும். ஏன் அப்படின்னா, நம்ம அல்சாஸ் லொரைன் வந்து போர்ல தோத்துட்டதுனால 12 மணிக்கு பிறகு இந்த இடங்கள் எல்லாம் ஜெர்மானிய கட்டுப்பாட்டுல வந்துரும். நாளையில இருந்து இங்க வந்து ஜெர்மானிய மொழி வகுப்புகள் தான் நடக்கும். அந்த புதிய ஆசிரியர்கள் தான் வந்து பாடம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அல்போன்ஸுக்கு எல்லாமே புரியும். காலையில இருந்து நம்ம ஊர் இருந்த சூழல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஜெர்மானிய வீரர்கள் நம்ம ஊருக்குள்ள வரப்போறாங்க, இனிமே நமக்கு இங்க பிரெஞ்சு மொழி பாடம் நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான், அடடா, நம்ம இவ்வளோ நாள் நம்ம மொழியோட அருமையை நம்ம வந்து உணராம போயிட்டோமே, ஹேமல் சார் பாடம் நடத்தும் போதெல்லாம் நம்ம கவனிக்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து வருந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நினைச்சு ஃபீல் பண்ணி, அதுக்கப்புறமா அவர் வளர்ந்து பெரிய ஆளாகி ஒரு பெரிய எழுத்தாளரா மாறும்போது இந்த சம்பவத்தை அவர் பாடமா எழுதினது, அது கதையா எழுதினதுதான் எங்களுக்கு 10ஆம் வகுப்பு ஆங்கிலத்துல த லாஸ்ட் லெசன் அப்படின்னு வந்திருக்கும். இந்த பாடம் நடத்தும் போது
நான் வந்து மாணவர்களுக்கு இத தான் சொல்லுவேன் நானு. இந்த மாதிரி இதுல எப்படி அவரு பிரெஞ்சு மொழிய சொல்றாரோ, அதே சேம் தான் நம்மளுடைய தாய்மொழி தமிழ் மொழியும். நம்ம தமிழ் மொழிய நாம வந்து இன்னைக்கு ரொம்ப அசால்ட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தமிழ் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா, நம்ம தமிழ் மொழியில இருக்கக்கூடிய அந்த வளங்கள், நம்ம தமிழ் மொழியோட அந்த அருமை, இதெல்லாம் நம்ம உணர்ந்து படிக்கும்போது தான் நம்ம வந்து வேற எந்த மொழியையும் உங்களால ஈஸியா கத்துக்க முடியும். அது இங்கிலீஷா இருந்தாலும் சரி, வேற எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி. ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னா, அது முதல்ல அந்த மொழிய அழிக்கணும்னு தான் அந்த போராளிகள், எதிராளிகள் வந்து முடிவு பண்ணுவாங்க. அப்ப நாம என்னைக்கும் நம்ம மொழிய காப்பாத்துறவங்களா, நம்ம மொழிய நேசிக்கிறவங்களா, நம்ம மொழியின் மீது பற்றுடையவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து ஹேமல் சார் வந்து லாஸ்ட்டா எழுதுவாரு. விவ் லா பிரான்ஸ் அப்படின்னு எழுதுவார். அப்படின்னா லாங் லிவ் பிரான்ஸ் அப்படின்றது அர்த்தம் அப்படின்ற அதேதான் நம்ம நம்ம வச்சுக்கலாம். பிரெஞ்சு மொழியிலேருந்தே விவ்லா தமிழ், தமிழ் மொழி நீடூழி வாழ்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். தமிழை நேசிங்க, உங்க தாய்மொழிய நேசிங்க அப்படின்னு சொல்லிதான் நான் அந்த பாடத்தை வந்து எப்பவுமே முடிப்பேன். அந்த லாஸ்ட் லெசன் பாடம் வந்து ரொம்ப மனசுக்கு ஒரு நெருக்கமான பாடமாவே நான் நினைப்பேன். இது பிரெஞ்சு சிறுகதைகள்ங்கிறதுனால இதையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் நேரம் அதிகமானாலும் சொல்லலாமேன்னு சொல்லிட்டேன். இப்படியாக இந்த பிரெஞ்சு சிறுகதைகளோட தொகுப்பு வந்து ரொம்ப ஒரு அருமையான தொகுப்பு. பாரதியாரின் கூற்றுப்படி பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழில் பெயர்த்திடல் வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நான் பொருத்தி பாக்குறேன். அடுத்த மொழி கதைகள் தானே அப்படின்னு நம்ம நினைச்சு இதை படிக்காம விட்டுருந்தோம்னா இவ்வளவு நல்ல தொகுப்பு, இவ்வளவு நல்ல எழுத்தாளர்கள் பத்தி நமக்கு தெரியாம போயிருந்திருக்கும். ஆனா இதை படிச்சதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு நல்ல கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்ககிட்டயும் பகிர முடிஞ்சது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில இந்த 263வது புத்தக கருத்து பகிர்வுக்கு இந்த நூலை பத்தி சொல்ற அளவுக்கு ரொம்ப சிறப்பா மொழிபெயர்த்த அந்த வெங்கட சுப்பராய நாயகர் அந்த ஐயாவுடைய பெரும் பணியையும் இந்த நேரத்துல நான் நினைச்சு பாக்குறேன். அவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை உரித்தாக்கி, இதுகாரும் பொறுமையுடன் செவிமடுத்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும், தொடர்ந்து வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கிற விழுதுகள் அறிவியாற்றலுக்கும் நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி அம்மா. ஒரு மணி நேரமாக எந்த தொய்வு இல்லாம சூறாவளி போல புயல் போல பேசிட்டு இருந்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த பிரெஞ்சு மொழிபெயர்ப்பு நூல் கதைகள் எல்லாம் வந்து அடுக்கடுக்க அப்படி அடிக்கிட்டே இருந்தீங்க. நாங்களும் வந்து இந்த கேட்டுட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம தங்களுடைய வகுப்பறையில் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நூலையும் வந்து சொல்லியிருந்தீங்க. நீங்க சொல்லியிருந்த இந்த நூல்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மொழிப்பற்று. இப்போ இறுதியா இருந்ததும் ஒரு மொழிப்பற்று தான். இப்போ நம்மளே வந்து கண்கூட பார்க்க முடியும். அதே போல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ஒரு கதையில வந்து யாரோ நடக்கிறதுக்கு லைசன்ஸ் கேட்டிருந்தாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் டைம்ல நம்மள வந்து அந்த 144 தடுப்பு சட்டம் மாதிரி தான் நினைவுக்கு வந்தது. அது வந்து ஒரு மனித ரூபத்திலே இருக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய பாதுகாப்புக்காக தான் சொல்றாங்க. ஆனா இதே வந்து நிஜத்துல வந்து நம்மள வந்து வேற ஒரு பாணியில நீங்க சொன்னது எல்லாமே ஆச்சரியமா இருந்தது. அதுபோல அந்த கடவுள் கட்டுற பாடம், இந்த மாதிரி எல்லா கதைகளுமே எல்லாமே அல்டிமேட்டா இருந்தது. அதுலயும் நீங்க ஒரு கதையை வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. அதோடைய நீங்களே வந்து நூலை தேடி பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ரொம்ப ஆச்சரியத்துல இருக்கு. ரொம்ப ஒரு மொழிபெயர்ப்பு நூலை வந்து இவ்வளவு தெளிவா சுவையாகவும் நல்ல சிறப்பாகவும் சொல்லியிருந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்மா. மிக்க நன்றிகள்ப்பா. தொகுப்பு உண்மையாலே நல்ல தொகுப்பா இருந்ததுனாலதான் நல்லா சொல்ல முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிப்பா. நன்றிம்மா. பங்கேற்பாளர்கள் தங்களது கருத்துக்களை பகிரலாம். லலிதாம்மா. அனைவருக்கும் வணக்கம். வந்து அமலா அப்படின்னாலே ரொம்ப பொறுமைங்கிற வார்த்தை தான் ஞாபகம் வருது. ரொம்ப பொறுமையா மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி தெளிவா எல்லா கதையும் சொல்லிட்டாங்க. அந்த மலைப்பாளையம் கதைய பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எல்லாரையும் கொலை பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கல. என்ன கெஸ் பண்ணோம்னா, அவரு ஏதோ உடல்நல குறைவு காரணமாக இறக்க போறாரு. அதை வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் சிம்பாலிக்கா சொல்றதுக்காக எல்லாருக்கும் அனுப்புறதுக்காக வாங்கியிருப்பாரு அப்படின்னு கெஸ் பண்ணோம்.
அப்புறம் அடுத்து வந்து இளம் கடவுள், இந்த பயிற்சி கடவுள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. அப்புறம் கரப்ஷன் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டளை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது கடவுளுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்களா? மனிதனுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாதான்னு டவுட்டு. அப்புறம் ட்ரெயின்ல போகும்போது போலீஸ் வந்து தோள்ல கைய வச்சு இந்த மாரி சொன்னபோது, அவர் ஒருவேளை எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு கனவு வந்திருக்குமோ என்னமோ தெரியல. அடு அடுத்து வந்து ரோபோலாம் பத்தி ஆம், 1950 57ல எழுதியிருக்காருங்கிறதெல்லாம் உண்மையிலேயே அவரு ஒரு தீர்க்கதரிசின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் இந்த பிரெஞ்சு கதை எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த இந்திய கதைகளோட சாயல் உள்ளது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வேற ஆங்கில படங்கள்லாம் பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கும். இந்த கதைகள்லாம் சிறுகதைகள், இந்த கதைகள்லாம் பார்க்கும்போது, எதனால இந்திய கதை சாயல்னா, இந்த மனித உணர்வுகளை பத்தி எல்லாமே சொல்றாங்கல்ல, அதனால தான். இப்ப வந்து நமக்கு என்ன சந்தேகம்னா, கடவுளே இப்பதான் பாடம் கத்துக்கிறார்ன்னா, மனுஷன் எப்ப கத்துக்கிறது? நன்றி. அருமை, அருமை மேம். உண்மைதான். அதெல்லாம் படிக்கும்போது உண்மையாலே அதெல்லாம் தோணுச்சு. நமக்கு அவ்ளோ நல்லா இருக்கும் மேம் அந்த கதை. கடவுள் கற்ற பாடம் கதை. அந்த ஒவ்வொரு மனித குழு பத்தியும், அவங்க ஏற்படுத்தின அந்த பேரழிவு பத்தியும், அதெல்லாத்தையுமே வந்து வரிசையா சொல்லிட்டே வருவாங்க. நான் அது சரி நம்ம எல்லாத்தையும் சொன்னா ரொம்ப டீப்பா சொன்னாலும், கதையோட சஸ்பென்ஸ் போயிடும் இல்லையா? அதனால அந்த முக்கியமானத மட்டும் சொல்லியிருக்கேன். கடவுளுக்கே லஞ்சம்லாம் இருக்கக்கூடாதுன்னா, கண்டிப்பா மனிதர்களுக்கு இருக்கக்கூடாதுதான். ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல எங்க அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் கதைகளையாவது நம்ம படிக்கிறோம் அப்படின்னு. அதே மாதிரி நீங்க சொன்னது போல, உண்மையாவே அந்த அது பிரெஞ்சு மொழி வந்து நம்ம நம்ம தமிழுக்கு நெருக்கமா இருக்கிற மாரியே தான் நான் உணர்ந்தேன். ஒவ்வொரு கதை படிக்கும்போதும். அவ்ளோ ஒரு மனித நுண் உணர்வுகள அந்த லூயில் சித்தப்பாலைலாம் வர அந்த கதையெல்லாம் படிக்கும்போது நமக்கு சட்டுன்னு அடுத்த கதைக்கெல்லாம் போகவே முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள, அவங்க பிச்சைக்காரனா பார்க்கும்போது எப்படி இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து உண்மையாவே கிளாசிக் அப்படின்னு சொல்ற மாரி இருந்தது. இது எல்லாமே வந்து ஆ இந்த அந்த அதே மாரி அவர் மாப்பசான் அதான் அந்த கதை. அப்புறம் அந்த எந்திரா நீ எங்கே கதையெல்லாம் படிக்கும் போதெல்லாம் எனக்கு சுஜாதா வந்துட்டே என் நினைவுல வந்துகிட்டே இருக்கிறாரு. அவரோட என் இனிய இயந்திரா கதையெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த மாதிரி அதெல்லாம் படிச்சதுனாலதான் நம்ம தமிழ் எழுத்தாளர்களும் வந்து அந்த பிற மொழி நாவல்களையும் படிங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். உண்மையாலே ஒரு ஒரு நல்ல ஒரு தொகுப்பு இது. எதார்த்தமா எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அப்படியே ஒரு 2 டேஸ்லயே படிச்சு முடிச்சுட்டேன். ஆனா அத பத்தி எழுதுறதுக்கு நமக்கு அத யோசிச்சு அந்த கதைய திருப்பி நம்ம மனசுக்குள்ள கொண்டுட்டு வந்து எழுதும்போது, அவ்வளவு ஒரு ஒரு நல்ல அனுபவமா இருந்தது. அதனாலதான் என்னோட கிளாஸ் பாடத்தையும் நான் அப்படியே இது கூட ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா அதுவும் பிரெஞ்சு கதை தானே அப்படின்னு சொல்லிட்டு.